ஒரு வார்த்தை ஒரு செயல் மட்டும்தான் அந்த ஒரு நொடி பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றிடும். இன்னைக்கு சிறடிக்காசி எபிசோட்ல வந்து அப்படிதான் வந்து நடந்திருக்கு. மீனா வந்து புதுசாக திறந்த பூக்கடை, அங்கே எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்காங்க. பூ சிரிப்பு ஃபேமிலி எல்லாருமே வந்து இருக்காங்க. ஆனால் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ரோஹிணி அங்கே வந்து நிற்கிறா. விஜயா வந்து சம கோவத்தோட ரோஹினிட்டு நீ எதுக்கு இங்கே வந்து அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ரோஹிணி வந்து விஜயாக்கு வந்து சமமா என்ன ஆன்சர் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆர்டர் விஷயத்துல மேனேஜர் வந்து கூப்பிட்டாரு அப்படின்னு வந்து சொல்றா. அப்போ விஜயோட மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா இது எப்பவுமே வந்து விட முடியாது. ஆனால் சர்ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா அமைதியாக வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்போ மனோஜ் வந்து என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டரை வந்து நான் ரோஹினியோட சேர்ந்து டெலிவரி செய்ய போறேன் அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப விஜய் வந்து கோவத்தோட என்ன சொல்றாங்கன்னா, நீ ஏன் இந்த ஆர்டர் வந்து அக்செப்ட் பண்ற அப்படின்னு வந்து கேக்குறாங்க. உடனே மனோஜ் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா, என்னோட கடன் அடைக்கிறதுக்கு இதுதான் வழி, ஆனா ரோஹிணி இல்லாம எந்த ஹெல்ப்புமே வந்து கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்றான். விஜய் வந்து மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரோஹிணி எகின் மனோஜோட வாழ்க்கைக்குள்ள வந்து நுழைய போறாளா அப்படின்னு வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. நீத்து வந்து நீத்துவ ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி நீங்க கொடுக்குற சம்பளத்தை விட அதிகமா நாங்க சம்பளம் தரோம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நீத்து வந்து முடியாது, நான் ரவி வந்து லவ் பண்றேன் அப்படின்னு வந்து சொல்றான். அப்ப முத்து வந்து கோவப்பட்டு ஒழுங்கா சாரி சொல்லி இல்லைன்னா ஹோட்டலை வந்து அடிச்சு உடச்சிடுவேன் அப்படின்னு வந்து சொல்றான். இந்த ஒரு வார்த்தை வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு பாடமா தான் வந்து இருக்கும். முத்துவோட கோவம், அதே மாதிரி விஜயோட அதிர்ச்சி, மனோஜோட முடிவு, ரோஹிணி எகின் வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்சா என்ன நடக்கும், ஒரே வார்த்தை ஒரே செயல் அடுத்த எபிசோட்ல வந்து எல்லாமே வந்து வெளிச்சத்துக்கு வரப்போகுது. டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருக்கேன், அதை மிஸ் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அரேபியன் அணி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.